எல்லாம் டோன்ட் வரி பி ஹாப்பி. 1960 அப்போ இரும்பு திரைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதில் வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் வைஜெயந்தி மாலா அவர்களும் நடித்திருந்த ஒரு படம். அந்த படத்தில் ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு ஒரு லவ் டுவேட்டு. அந்த பாட்டு எப்படி வரும்னு தெரியுமா? நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும் நிலைமை என்னவென்று தெரியுமா, நினைவை எடுத்து சொல்ல முடியுமா, நினைவை எடுத்து சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு டுவேட் வந்துச்சு. அப்போ இந்த நெஞ்சில் குடியிருக்கும்ன்ற வார்த்தைக்கு பெரிய எஃபெக்ட் அப்போ இல்லை. ஆனால் ஏன் இதை திருத்தவே முடியாதாக்க? அடங்க மாட்டேங்கிறாங்களே. 2003 நுங்கம்பாக்கத்தில் ஏபிசின்ற ஒரு கம்பெனிக்கு நான் இன்டர்வியூ போனேன். இருக்க போகும்போது நான் வழி தெரியாமல் இருக்கும்போது அப்போ பைக்கில் ஒருத்தர் வந்து நான் வந்து உங்களுக்கு எவரி என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, எங்கடா போகிறேன், இந்த மாதிரி ஏபிசி கம்பெனி நுங்கம்பாக்கத்துக்கு போகிறேன், நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போய் டேக் டைவர்சன் எடுத்து கடைசியில் ஆந்திராவுக்கே கொண்டு போய் என்னை விட்டு அங்கே ஒருத்தன் வந்து செல்முருகன் வந்து இதிகோ மகாபிரசாதமு அப்படின்னு லட்டை கொடுத்து அந்த லட்டை நான் கையில் வாங்கி ஏத்தாப்பில் பார்த்தா, எப்பா நம்ம எங்கப்பா வந்திருக்கோன்னு கேட்பேன். உடனே அவர் சொல்லுவார் அக்கடை சூடு. அங்கே பார்த்தா ஏதோ எழுதி போட்டிருக்கோம். நான் உடனே சொல்லுவேன், எடா கையில் லட்டை கொடுத்துட்டு ஜாங்கிரியை பிச்சு போட்டிருக்காங்களேடா, இது எந்த ஊர்ரா? அப்புல சூடு அப்படிம்பாரு. பார்த்தா திருப்பதி மாநகராட்சி உங்களை வரவேற்கிறது. அன்னைக்கு என்ன டேக் டைவர்ஷன் ஆந்திராவில் விட்டவர், அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக டைவர்ஷன் இல்லாமல் நேராக கூட்டு வந்து மறுபடி தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட உங்ககிட்ட மறுபடி போட்டிருக்காரு. திருவள்ளுவர் சொல்றாரு, பெருக்கத்துள் வேண்டுமாம் அடக்கம். எப்போ வளர வளர அங்கே அடக்கம் வருகிறதோ, எப்போ வளர வளர அங்கே பணிவு வருகிறதோ, அதான் அவரே சொல்லிட்டாரு, கடுப்பேத்துறவன்ட்ட கம்முனும் உசுப்பேத்த அவங்களே பேச சொல்லுங்க சார். என்ன பேசவே விட மாட்டேங்கிறாங்க சார். கடுப்பேத்துறவன்ட்ட கம்முனும் உசுப்பேத்துறவன்ட்ட உம்முன்னு இருக்கிறது தான் வாழ்க்கையில் ஜம்முன்னு இருக்கிறதுக்கு வழின்னு சொல்லியே கொடுத்துட்டாரு. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். இதோட பெரிய இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு தேவையில்லை. ஏன் சொல்கிறேன்னா, வெற்றி ஒரு மனிதனுக்கு ஒரு போதையை கொடுக்கும். பல கோடி ரசிகர்கள் இப்படி ஆர்ப்பரிக்கும் பொழுது யாராக இருந்தாலுமே நம்ம தாண்டா இனிமே எல்லாம் அப்படின்ற ஒரு போதை வரும். அந்த போதை இன்று வரை தன் தலைக்கு ஏறாமல் பார்த்து கொள்வதுதான் விஜயின் வெற்றி.